அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண முறையை வச்சு எப்படி இந்த தோசையை சுவையா செய்தெடுத்து கொள்ளாமதான் பார்க்க போறீங்க. இந்த ரெசிபி ஏற்கனவே போட்டிருந்தேன். சில பேர் கேட்டிருந்தீங்கள் இதை வடிவா விளங்கப்படுத்தி போட முடியுமோண்டு, அதற்காகத்தான் இதை திருப்பி போட்டுக்கொள்றேன். இந்த உணவு பாரம்பரிய உணவுண்டாலும் இதை பல்வேறு விதங்கள்ல செய்தெடுத்து கொள்ளலாம். நான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் எப்படி என் வீட்டில் செய்யறனோ அதைத்தான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இந்த ரெசிபிக்கு போறதுக்கு முன்னால இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களென்றால் கண்டிப்பா மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதே நேரம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. அப்படி என்றால் நான் போற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் எப்படி இந்த தோசை ரெசிபியை செய்தெடுக்கிறான்னு பார்ப்போம். இந்த தோசையை செய்தெடுக்கிறதுக்கு முதலாக ஒரு கிண்ணம் ஒன்று எடுத்துட்டு அதுக்குள்ள 1 கப் உளுந்தெடுத்து போட்டுக்கொள்றேன். இந்த உளுந்தோட சேர்த்து 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து போட்டுக்கொள்றேன். இந்த வெந்தயத்தையும் போட்டு எடுத்த பிறகு இதை 4-5 தடவை தண்ணியில் அலசி வடிவா கழுவி எடுத்துக்கொள்றேன். இந்த விதத்தில் வடிவா கழுவி எடுத்த பிறகு இதை குறைஞ்சது 4 மணித்தியாலம் தண்ணி விட்டு ஊற வச்சு எடுத்துக்கொள்ள போறோம். இப்போ பார்த்தீங்களாண்டாலே உங்களுக்கு தெரியும் என நம்புறேன். நல்ல முத்து முத்தா வடிவா ஊறி வந்திருக்குது. இனி இந்த உளுந்துக்கு தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். நீங்கள் இதே குளிரான நாட்டில இருந்து இந்த தோசை மாவு செய்கிறீங்களென்றால் இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியை வச்சு இந்த தோசை மாவை அரைச்சி புளிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் புளிச்சு வர்றதுக்கு உதவும். பேந்தனே இந்த வடிகட்டி வச்சிருக்கிற இந்த உளுந்தை இந்த மிக்சிக்குள்ள போட்டு எடுத்துக்கொள்றேன். இந்த உளுந்தையும் போட்டு எடுத்த பிறகு அடுத்ததாக 1/2 கப் திருவிய தேங்காய் எடுத்து போட்டுக்கொள்றேன். இந்த திருவிய தேங்காயும் போட்டு எடுத்த பிறகு அடுத்ததாக 1/2 கப் அவிச்சு சோறு எடுத்து போட்டுக்கொள்றேன். நீங்கள் சோறு எடுத்து போடும்போது எந்த வித சோறுண்டாலும் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். இது எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துக்கொள்றாக்கு உளுந்து ஊற வச்ச தண்ணியிலிருந்து 2 கப் விட்டு எடுத்துக்கொள்றேன். நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் குளிரான நாட்டில் வசிக்கிறீங்களென்றால் நீங்கள் இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணி பாவிச்சால் உங்களுக்கு இந்த தோசை மாவு புளிச்சு வர்றதுக்கு உதவும். பேந்தன இது எல்லாத்தையும் பட்டா அரைச்சு எடுத்துக்கொள்ளுவோம். நான் ஏற்கனவே சொன்னது போல உளுந்து ஊற வச்சு எடுக்கும் போது குறைஞ்சது 4 மணித்தியாலம் ஊற வச்சு எடுத்தீங்களென்றால் உங்களுக்கு உளுந்தும் முக்கியம் இந்த வெந்தயமும் இந்த விதத்தில் அரைக்கிற அளவுக்கு ஊறி வரும். நான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மாவண்டாலும் இந்த மாவை புளிக்க வச்சு எடுக்கிறதுக்காக பெரிய சட்டி ஒன்று தான் எடுத்து வச்சிருக்கிறேன். அப்படி என்றால் நீங்கள் இது பொங்க வச்சு எடுக்கும் போது இந்த மாவு ஊத்தி வேஸ்ட் ஆகாமல் அதுக்குள்ளேயே பொங்கி வரும். இந்த மாவை சட்டிக்குள்ள ஊத்தி எடுத்த பிறகு அரைச்ச மிக்சிக்குள்ள திருப்பவும் 3 கப் தண்ணி விட்டு இதை சிலாவி இந்த தோசை மாவுக்குள்ள ஊத்தி எடுத்துக்கொள்றேன். நான் இன்றைக்கு காட்டுற தோசை மாவு பருவத்தை பார்த்தீங்களென்றால் நீங்கள் இந்த மாவை புளிக்க வச்சு எடுத்த பிறகு தோசை சுட்டு எடுக்கிற பருவத்துக்கு வரும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை இலங்கையில நாங்கள் வாட்டியமா அல்லது அவிச்சமான்னு சொல்லிக்கொள்வோம். அதாவது ஸ்டீம் பண்ண கோதுமை மா. இந்த விதத்துல நீங்கள் மைதா மா ஆல் பர்பஸ் ஃப்ளோர்லையும் செய்தெடுத்து கொள்ளலாம். இதை எப்படி செய்தெடுத்து கொள்ளலாம்ன்றத இந்த வீடியோல அப்லோட் பண்ணிருக்கிறேன். தெரியாதவே போய் பாருங்க. இந்த வாட்டிய மாயில இருந்து 3 கப் எடுத்து போட்டுக்கொள்றேன். இந்த 3 கப் வாட்டிய மாவையும் போட்டு எடுத்த பிறகு இதுக்கு 1 கப் வாட்டாத கோதுமை மா எடுத்து போட்டுக்கொள்றேன். அதாவது பச்சைமா. இந்த மாவுளை போட்டு எடுத்த பிறகு உங்களோட கையை வடிவா கிளீன் பண்ணி போட்டு கையாலேயே இந்த தோசை மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் கையால் மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது உங்களோட கையில் இருக்கிற சூட்டுனாலேயே இந்த மா பொங்கி வர்றதுக்கு உதவும். இப்போ பார்த்தீங்களா இதுதான் நல்ல சரியான பதம். நார்மலா பார்த்தீங்கன்னா நீங்கள் வெக்கையான நாடுகளில் இருந்தீங்களென்றால் தண்ட பாட்டிலேயே இது பொங்கி வரும். இதே நீங்கள் குளிரான நாட்டில இருந்து விண்டர் டைம்ல இந்த தோசை மாவை செய்தெடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு குறைய ட்ரை ஈஸ்ட் பாவிச்சு போட்டு இதை மிக்ஸ் பண்ணிட்டு புளிக்க வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. நான் எல்லா தோசை ரெசிபிகளுக்கும் சொல்றது போல இந்த மாவை புளிக்க வச்சு எடுக்கும் போது நல்ல ஒரு சூடான இடத்துல வச்சு புளிக்க வச்சு
எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாவை குறைஞ்சது 8 மணித்தியாலம் புளிக்க வச்சு எடுத்துக்கொள்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன நம்புறேன், அந்த அளவுக்கு வடிவா புளிச்சு வந்திருக்குது. நீங்கள் இந்த மாவை புளிக்க வச்சு எடுத்த பிறகு இதை 2 நாள் தொடர்ந்து ஃப்ரிட்ஜில் வச்சு பாவிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு அடுத்ததாக 1 டீஸ்பூன் உப்பு எடுத்து போட்டுக்கொள்றேன். உப்பையும் போட்ட பிறகு இந்த மாவை வடிவா மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த பருவம் தெரியும். நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் இந்த மாவை அரைச்சு எடுக்கும் போது அதே பக்குவத்துல செய்தெடுத்தீங்கன்றால் உங்களுக்கு இந்த மா புளிக்க வச்சு எடுத்த பிறகு இந்த பருவத்துல வந்திருக்கணும். இதுதான் நல்ல சரியான பதம். இந்த மாவை இந்த பருவத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு இதை ஓரத்தில் வச்சுட்டு தோசை சுடுறதுக்கு சட்டியை சூடாக்கி எடுத்துக்கொள்வோம். மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு இது போல் சட்டியை சூடாக்கி எடுத்த பிறகு மெல்லிசா இந்த விதத்தில் எண்ணெய் தடவி போட்டு பேந்தனே இந்த விதத்தில் சட்டி களவான தோசை மாவை விட்டு இந்த விதத்தில் சுட்டெடுத்து கொள்ளுங்க. நான் இந்த தோசையை பற்றி ஏற்கனவே சொன்னது போல இது யாழ்ப்பாண தோசை என்றாலும் இதை ஓரொரு வீடுகள்லையும் ஓரொரு விதமா செய்தெடுத்து கொள்வினம். இந்த தோசைக்கு மற்ற தோசைகள் போல நீங்கள் தேவைப்பட்ட நல்லெண்ணெய், நெய், முட்டை அல்லது கறியலும் வச்சு உங்களோட விருப்பப்படி சுட்டெடுத்து கொள்ளலாம். உங்களுக்கு இந்த தோசை மாவை பார்த்தீங்கன்னாலே தெரியுமென்னு நினைக்கிறேன். நீங்கள் சரியான பதத்துல உளுந்த ஊற வச்சு அரைச்சா பிறகு அந்த நேரத்துக்கு புளிக்க வச்சு எடுத்தீங்கன்னாலே இது போல ஸ்பொஞ்சான யாழ்ப்பாணத்து தோசை செய்தெடுத்து கொள்ளலாம். இந்த விதத்தில் பிரட்டி போட்டு சுட்டா பிறகு இதை சட்டியில இருந்து இறக்கினீங்களாண்டாலே உங்களுக்கு சூப்பரான பஞ்சு போன்ற யாழ்ப்பாணத்து தோசை ரெடி. இது போல எல்லா தோசையும் சுட்டெடுத்து கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த தோசை ரெசிபி விளங்கப்படுத்தி சொல்லியிருப்பேன் நம்புறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறந்துடாமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே நேரம் இதை மற்றவைக்கும் பாய்ந்து விடுங்க. இவ்வளவு நேரம் இந்த ரெசிபியை பொறுமையா இருந்து பார்த்ததுக்கு நன்றிகள். மற்றொன்று ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன்.